Chai with Chitra. ஆரி ஜெயராஜோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? சார் ஹாரி ஜெயராஜ் அவர் வந்து గాలి నేను గమ్యం లేక తరరారారా తరరా அந்த பாட்டு அந்த ஜீவா அண்ட் த்ரிஷா பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து தெலுங்கில் நான் பாடினேன், தமிழில் நான் பாடலை. ம். அவர் ரெக்கார்டிங் போயிட்டோம்னா அவர் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார், ஜாலி டு த கோர். ஏன்னா அந்த மியூசிக்கில் பார்க்கும்போது தெரியும் அவர்கிட்ட நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம், கற்றுக்க வேண்டிய விஷயம். உண்மையாக மனசார நான் சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய குவாலிட்டி, சவுண்டு குவாலிட்டி. ம். சவுண்டு குவாலிட்டி வந்து செதுக்கியிருப்பார். ம். அது வந்து அன்டவுட்டட்லி வந்து அதுக்காகவே நீங்கள் ஒரு வேலையை உட்கார்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக அது நல்லா தான் வரும். ம். அண்டு முதல் படத்துலேருந்தே அவர் வந்து அதை மட்டுமே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ம். அதுக்காக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் ரொப்ப மாட்டார். ம். நம்ம பார்த்த அனலைசிஸில் ம். நிறைய க்ரௌடடாக போட்டிங்கன்னா அது ஒரு விதமான மிக்சிங் ம். பண்ணணும். ஆனால் இவர் வந்து ரொம்ப கம்மியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கொடுத்து அதை மட்டும் அழகாக பேலன்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் வந்து ரொம்ப அழகாக கொடுப்பார். அவரோட ஸ்பெஷலே வந்து அந்த EQ தான். ம். EQ ரகசியம் தான் அவர். அருமை. ம். அதனால் அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சாரும் அப்படி தான். அவர் தான் ஆரம்பம். இவர் வந்து இன்னுமே ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தியாக நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய மியூசிக்கை போட்டு ரொப்பி அந்த குவாலிட்டி கொடுக்குறதுங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டம். அது அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு அவர். பட் இவரோடது வந்து கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சூப்பரான குவாலிட்டி கொடுப்பார். அல்டிமேட் என்ன, காது கேட்கும்போது குவாலிட்டியாக கேட்கணும். அந்த மாதிரில அவரோட மியூசிக்கும் அந்த மாதிரி தான் எளிமையாக இருக்கும். யார் வேணால் பாட முடியும். அண்டு வந்து குவாலிட்டியாக இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ கேட்டாலும் அந்த குவாலிட்டி இப்போ இருக்கிற சில பேரே கொடுக்க முடியுமான்னு தெரியாத அளவுக்கு சில சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி கண்டு கொண்டேன் படத்தில் ரஹ்மான் சார் பண்ணதெல்லாம் சின்ன விஷயங்கள்லாம், அந்த ட்ரையாங்கிள், அந்த சின்ன ஷேக்கர்ஸ் எல்லாம் இப்போ கூட சில பேர்னால் கொடுக்க முடியல. ஆனால் அப்போ வந்து அவ்வளோ எக்விப்டாக இல்லை அவர். அப்போவே அவ்வளோ அந்த க்ளீன் பண்ணுறது தான் சார் விஷயம். நிறைய க்ளீனிங் மேட்டர் இருக்குது. அனாவசியமாக எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு ப்ரையாரிட்டி அவ்வளோதான். எது முதல், எது ரெண்டாவது, யாருக்கு முதல் மரியாதை, இதுதான் மிக்சிங். ஏஆர் ரஹ்மான் எப்போ சந்திச்சிங்க முதல்ல? ரஹ்மான் சார் 2-3 தடவை பார்த்துருக்கேன். விண்ணை தாண்டி வருவாயில் கூட நான் வந்து சில கோரஸ்லாம் பாடினேன். ம். அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து கால் வரும்போது நான் வந்து விஜயாண்டி சாரோட ரெக்கார்டிங் ஷோவில் இருந்துட்டேன். ஸோ நான் ட்ரிச்சிலேருந்து உடனே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி 2-3 சான்சஸ் மிஸ் பண்ணிட்டேன். ராஜா சாரதுமே ஒரு 3-4 நல்ல படங்கள் மிஸ் பண்ணேன். ஓ. இம்மான் சாரோடதே வந்து தண்டோரா கண்ணாலே வந்து நான் பாடினது தமிழில். ம். நான் லண்டனில் இறங்கி அப்போ தான் ரூமில் பேக்கை வைக்கிறேன். இவர் லண்டன்லேருந்து அப்போ தான் சென்னை ஏர்போர்ட்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. 3 மணிக்கு வந்துடுங்க, தெலுங்கு எடுக்கணும்னு. சார் ஒரு 3 நாள் வெயிட் பண்ண முடியுமான்னு. இல்லை ரொம்ப நானே லண்டன் வந்து டைம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட முடியல. இது மாதிரி நிறையா மிஸ் ஆகிருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பெரும்பாலும் பாடலுக்கான இசையை சொல்லிட்டு உங்களை பாட சொல்லுவாங்களா, இல்லை அந்த படத்தினுடைய டைரக்டர் அந்த காட்சிக்கான சூழலையும் சொல்லுவாரா? அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் நடந்துட்டு இருந்தது சார். இப்போது அப்படிலாம் இல்லை. ஏன்னா யாருமே இல்லை. இப்போ வந்து சாங்கு நம்ம ஸ்டுடியோவில் நம்மளே புக் பண்ணி, இப்போ இது மாதிரி ஸ்டுடியோவில் புக் பண்ணி ட்ராக்கை கொடுத்து நம்மளே பாடி அனுப்பிச்சிடுவோம். அது எந்த ஊரில் வந்து அடுத்து சாரங்கி வாசிக்கிறாங்கன்னு தெரியாது, யார் அமெரிக்காவில் டூயட் பாடுறாங்கன்னு தெரியாது, எங்கே போய் இவங்க அமெரிக்காவில் போய் உட்காந்து சிச்சுவேஷன் சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் சும்மா. அதாவது சார் ப்ராக்டிக்கலாக உண்மையாக சொல்லணுன்னா, இப்போது நீங்கள் தான் டைரக்டர், நான் ஒரு மியூசிக் டைரக்டர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னன்றதை சொல்ல போகிறீங்க. உங்கள் ஒரு சிச்சுவேஷன் ரெடி பண்ணிட்டீங்க, அதுக்கான மியூசிக் என்கிட்ட கேட்குறீங்க, அது உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஓகே தானே? அது ஓகே ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஓகே தான். அது ஓகே ஆகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் லிரிக்ஸ் எழுதணும். ஸோ அதுவும் நீங்கள் தான் ஓகே பண்ண போகிறீங்க. அந்த சிச்சுவேஷன் கொடுத்து அந்த கதையை வரியில் இந்த உங்களுக்கு ஓகேயான மியூசிக்கில் செட் ஆகிடுச்சுனாலே வேறு எப்படி சிங்கர் பாடிட முடியும்? அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? தேவையில்லையே. இது வந்து சும்மா அந்த 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 இது பில்டப் வந்தாங்க சொன்னாங்க, என்ன பெருசாக இதுதான் நீ டியூன், இதுதான் டியூன், இந்த டியூனில் பாடினா நீ வந்து சோகமான பாட்டை காலேஜ் சாங் ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்குது, அதை பாடிட்டு சோகம் வரலாம் கேட்க போகிறாங்களா? கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி லிரிக்ஸ் அதை நீங்கள் கரெக்டாக பாட்டிங்கன்னா எல்லாமே செட் ஆக போதும் ஆட்டோமேட்டிக்கலி. பொதுவாக ஒரு இசையமைப்பாளர் ஒரு டியூனை கொடுத்துட்றாரு, அந்த டியூனுக்கு உட்பட்டு பாடணும் அப்படின்னு நினைப்பீங்களா, நீங்கள் கொஞ்சம் சுதந்திரத்தை எடுத்துக்கணும்னு நினைப்பீங்களா? சுதந்திரம்ன்றதை தாண்டி நான் வந்து இப்படி பாடிடுவேன். அண்ட் கொஞ்சம் இப்படி ஆலாப் பண்ணுறதோ இல்லை வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுறதோ பண்ணி காமிப்பேன். சார் அது சூப்பராக இருக்குது, அப்படியே அதை கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. சில பேர் சார் போதும் சார் நம்ம சரணம் போயிடலாம்பாங்க. அங்கேயே புரிஞ்சுக்கும்.
ம். ஓகே அவங்களுக்கு அதுதான் வேணும், இது வேண்டாம். அப்படியே கன்டின்யூ பண்ண வேண்டியது. ம். அப்படி ஒரு ஆலாப் பண்ணேன் நானு. ம். கூட மேல கூட வச்சுல ஒரு சின்ன ஒரு ஒரு ஆலாப் மாரி ம். சும்மா வார்ம் அப் மாரி பண்ணிட்டு இருந்தேன். ம். அப்புறம் பார்த்தா பாட்டுல அது வருது. ம். ஏன்னா அது நல்லா இருக்குன்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டார். ரெக்கார்ட் பண்ணி அது பாராட்டுனாங்க. அருமை. ம். அத பாராட்டுனாங்க. அப்புறம் சின்னதா சிரிச்சிருப்பேன். ம். கூட மேல கூட வச்சு கூடலூரு கூடலூரு அந்த சின்னது வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி கரெக்ட். கூட மேல கூட வச்சு கூடலூரு கூடலூரு போற வழி. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு அழகு உள்ளிருந்து தானே. வர்றது தான். நம்மளா பண்றது எஸ்பி தான். பாலசுப்ரமணியன் நிறைய பண்ணுவாங்க. நிறைய அவர்தான் குரு நமக்கு. மாஸ்டர் இதுல. அவர்தான். ம். சினிமா சிங்கர்ஸ், சினிமா பாட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா எஸ்பி பாலசுப்ரமணியன் சார் தான் சார். ஏன்னா, சினிமா பாட்டு இப்படி தான் இருக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு நினைப்பேன் நானு. ம். அந்த வாய்ஸு எந்த விதமான ஃபீல் பாட்டா இருந்தாலும் எப்படி மோல்ட் பண்ணணும்? எப்படி மாடுலேட் பண்ணணும்? எப்படி சிரிக்கணும்? எப்படி காமெடி பண்ணணும்? மிமிக்ரி எப்படி பண்ணணும்? எப்படி வந்து அழுகும்போது அந்த வாய்ஸ சின்ன கிராக் குடுக்கணும்? ம். அந்த அந்த ஒரு கிண்டல் பண்ணும்போது, ஒரு டீஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? அப்படிங்கிறத, இதுதான் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணினவரே அவரு தான்னு நான் ஃபீல் பண்றேன். ம். அருமை. ம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாமே கிளாசிக்கல் பேஸ்டா மட்டும் தான் இருக்கும். ம். இந்த நக்கல் கிண்டல்லாம் இருக்காது. கமல் சார் ஒரு மாரி, ரஜினி சார் ஒரு மாரி இதெல்லாம். ஸோ அந்த அந்த காக்கா க க க கி கி கு அதில காக்கா மாரி கத்தியிருப்பாரு. ம். அது மாரி நெறைய ஆராய்ச்சி பண்றது மட்டும் இல்ல, எல்லாமே எஸ்பிபியாவே இருக்கும். அது அடுத்த ஆச்சரியம். எல்லா ஆராய்ச்சியிலயுமே எஸ்பிபியாவே இருக்கும். எஸ்பிபி பண்ணினால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணணுமா? எப்படி வந்து அவரு புரிஞ்சுக்கிட்டாரு? இந்த இடத்துல எப்படி குடுக்கலாம்னு நெனச்சாரு? அதுக்காகவே எப்படி மியூசிக் பண்ணாங்க அப்படின்னு. ஒரு சாங் கேட்டேன் ஞாபகம் இல்ல. அதுல வந்து அவங்க இவரு பாடுவாரு, அவங்க டயலாகாவே இருக்கும். அந்த ஹீரோயின். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது, ஒருவேள நடிக்க வச்சுட்டு அப்புறமா டப்பிங் ஆர்டிஸ்ட்ட பாட வச்சிருப்பாங்களோ, அதனால டப்பிங் ஆர்டிஸ்ட்டயே ஒரு சிங்கரா தேடியிருப்பாங்களா? இப்படிலாம் நெறைய வொர்க்கு. ஸோ அதனால அவங்கலாம் வந்து ஒரு யுனிவர்சிட்டி. அத பார்த்து, பார்த்து நம்ம காப்பி அடிச்சுட்டு இருக்கோம். அவ்வளோதான். இப்ப நீங்க சொன்னீங்க பாடலுக்கு வந்து சூழல சொல்றதுக்கு இயக்குனரோ அல்லது பாடலாசிரியரோ கூட அவசியம் இல்ல. டியூன் இருந்தா பாடிடலான்ட்டு. பட் ஒரு ஹார்மோனி அதாவது எல்லாரும் சேர்ந்து பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிந்து கொள்ளவும், அந்த படத்தினுடைய மூல கதை என்ன அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருந்தது. அதே மாரி டைரக்டர்களோட இன்டராக்ஷன் இருந்தது. இப்ப பெரும்பாலான பாடல்களுக்கு யாருடைய இயக்கத்துல நீங்க பாடியிருக்கீங்க அப்படின்னு கூட தெரியறதில்ல. இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சார் அதாவது எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபீல்ட்ல உள்ள போய் கதைய டிஸ்கஸ் பண்ணி, இப்படி உணர்ந்து, உள் வாங்கி, இப்படிலாம் செஞ்சு, அதுக்கப்புறம் பாடுறது நல்லது தான். அது அது அதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்கு தான். அதெல்லாம் இல்லன்னு நான் மறுக்கல. ஆனா முதல்ல அதுக்கு நீங்க முதல்ல நீங்க அமெரிக்கா போய் சிங்கர்ட்ட சொல்லணும். ம். ஆஸ்திரேலியால போய் இன்னொரு பிளேயர்ட்ட சொல்லணும். இதெல்லாம் வந்து லிரிக் ரைட்டர் எந்த ஊர்னே தெரியாது. இது புரொடியூசர் எங்க இருக்கான்னு தெரியாது. ஹீரோ வேற எங்கேயோ இருப்பாரு. டைரக்டரே முதல்ல பிஸியா இருப்பாரு. இன்னைக்கு நிலைமை வேறன்னு சொல்ல வரேன். ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு நான் அப்படிலாம் வந்து எல்லாரும் சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த கதைய சொன்னா தான் நான் ரெக்கார்டிங் போய் பாடுவேன்னா, அது எப்படி நடக்கும்? அந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது, இந்த ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ம். இத நீங்க உணர்ந்து பாடுனாலே, தாராளமா நல்லா வந்துரும். அதுக்கப்புறமும் கரெக்ஷன்ஸ் பண்ண தான் போறாங்க. பிராக்டிகலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜயாண்டி சார் ஆக்ட் பண்றாரு. ஜிவி பிரகாஷ் ஆக்ட் பண்றாரு. ம். இந்த மாரி இருக்கும்போது, இப்ப அவங்க ஆக்டிங்கும் பண்ணணும். இப்போ வாய்ஸ் டேக்கும் எடுக்கணும். அப்படி இருக்கும்போது, இப்போ நான் அவர் வந்தா தான் நான் பாடுவேன்னா, அவர் எப்படி வர முடியும்? அப்போ அது புரிஞ்சு பாடணும் அவ்வளோதான். அதுக்கான ஒரு திறமைய டெவலப் பண்ணிக்கணும். எந்த காலகட்டத்தில இசையமைப்பாளர் ஆகலாம் அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கு? சார் எனக்கு தோணல. ம். அப்படி அது நடந்துருச்சு. ம். அது ஒரு டைரக்டர் வந்து என்ன பார்க்கும்போது, கிரண் சந்த் அவர் வந்து உங்கள மீட் பண்ணணும்னாரு. ஸோ ம். அந்த டைம்ல நெறைய ஆக்டிங் சான்ஸ் வந்துட்டு இருந்தது. ம். சரி ஏதோ அதுக்காக தான் கூப்பிடுறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ம். பார்க்கும்போது அவர பத்திலாம் சொல்லிட்டு, அந்த கதை சொல்றேன் கேளுங்கன்னுலாம் சொன்னாரு. ம். கதையெல்லாம் கேட்டுட்டு வெளிய வந்துட்டு, "சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு, "யூ ஆர் மை மியூசிக் டைரக்டர்னாரு." ஆ. என்ன இது சம்மந்தமே நான் வேற என்னமோ நெனச்சுட்டு இருக்கேன். வேற என்னமோ சொல்றாரு. "அப்படியா?" அப்படின்னு சார் நான் சொன்னேன். "இம்மான் சார் இருக்காரு. ஜிவி பிரகாஷ் நெறைய பேர் இருக்காங்க. நெறைய இண்டஸ்ட்ரியில சூப்பரான இருக்காங்க. நானே கூட்டிட்டு போறேன். ம். இல்ல உங்களுக்கு அந்த மாரி ஃபேமஸ் வேண்டாம். புதுசா வேணும்னா, என்னுடைய நண்பர்கள் நெறைய பேர் இருக்காங்க. நான் கூட்டிட்டு போறேன்." ம். அப்புறம் அவரு வந்து என்னன்னா, எங்கேயோ லாக் ஆயிட்டாரு. அவரு வந்து வயலினிஸ்ட்டா பார்த்துட்டாரு. இந்த அ வெரைட்டி டைரக்டர்ல எங்கேயோ. அதில பார்த்துட்டு, "இந்த மியூசிஷியனா நீங்க இருக்கீங்க. வயலின் தெரிஞ்சிருக்கு. நீங்க தான் பண்ணணும்." ஏதோ ஒரு நான் குடுத்து வைத்ததால் அந்த பிடிவாதம் அவருக்கு வந்ததுன்னு நெனைக்கிறேன். ம். பண்ணி தான் ஆகணும்னாரு. ம். சும்மா ஒரு சாங் போடுங்க அப்படிங்கும்போது, கார்ல அவர டிராப் பண்ண போறேன். அப்ப தான் வந்து டியூன்லாம் போடல. சும்மா ஏதோ பாடுறேன். "இது என்ன படத்துக்குன்னாரு." "எதுவும் இல்ல. சும்மா பாடிட்டு இருக்கேன்." "அப்படியே இருங்க. மூலையில நிறுத்துங்கன்னு" ரெக்கார்ட் பண்ணாரு. அதுதான் இந்த கெடையா கெடக்குறேன் பாட்டு. ஓ! அப்படியே வந்தது அவ்வளோதான். ம். ஸோ அந்த மாரி ஒரு
அப்படின்னு நடந்துச்சு அது. உங்களுக்கு நிறைவா இருந்ததா நீங்கள் இசையமைப்பாளராக பணியாற்றியது? பணியாற்றியது நிறைவா அப்படிங்கிறதோ, இல்ல டைரக்ஷன் பண்ணது நிறைவா அப்படின்னு கேட்கிறதோ, இந்த துறையில வந்து அதுக்கு அதுக்கப்புறம் உள்ள சைடு, லெஃப்ட், ரைட் எல்லாம் நெறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா, அதுக்கப்புறம் அது அப்படியே வந்துச்சுன்னா தான் அத சொல்ல முடியும். அது நடுவுல நெறைய பேரு அனுபவங்களை கற்றுக் கொடுத்தார்கள். ம். சினிமாங்கிறது இன்னும் கொஞ்சம் நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கு. ம். அ நான் வந்து கத்து தரேன் பாருங்க அப்படின்னு ம். நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. ம். அந்த வகையில கத்துக்கிட்டனால நான் நிறைவு அடைய முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஓ! அப்படியா? ஆமா. அடுத்த படத்துல நிறைவு அடைஞ்சிருவேன். அது நடக்கிறது. அது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். ம். அவங்க அனுபவத்த கத்துக்கிறதும், இப்படி முட்டும்போது இப்படி திரும்பணும்னு சொல்லிக் குடுக்குறதும், ரொம்ப நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். யார் யாரெல்லாம் நடிக்க அழைச்சாங்க உங்கள? நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்துச்சு சார் ஆக்சுவலி. ம். அப்பப்போ பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னன்னா, அந்த நடிகனோ, இல்ல அந்த ஹீரோ ரொம்ப அழகு, அது அந்த அந்த ஏரியாவுல எப்பவுமே எனக்கு நம்பிக்கை இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த ஹீரோ மேலயுமே அதுக்காக நான் பார்த்ததா கிடையாது. நான் கதை மட்டும் தான் ஃபோக்கஸ் எனக்கு. கதை யாரா நல்லா இருந்தா, ஒமர் முக்தார் ஓடலையா? ஒமர் முக்தார் எனக்கு ரொம்ப புடிச்ச படம். அருமையா இருக்கும். அருமையான படம். அந்த தாத்தா மேல எனக்கு லவ் வந்துச்சு. கண்ணாடி கீழ விழுகும்போது, கண்ணாடி கீழ விழுந்து உடம்போது என் மனசு உடைஞ்சு போச்சு. அடடா! பிரில்லியன்ட் ஆக்ட் ஆமா. பண்ணிருப்பாரு. ஆனா அந்த கதை வந்து கதைப்படி அவர் வந்து டெரரிஸ்ட் மாரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவரு தான் எனக்கு அப்படின்னு. பைத்தியமா இருந்தேன். அந்த மாரி அந்த வயசுல 80 வயசுல ஒருத்தர் ஹீரோ ஆனாரே அப்பவே. அதனால வந்து கதை மட்டும் தான். அந்த மாரி எனக்கு வந்து கதை நல்லா இல்லன்னா பண்ண மாட்டேன். கதை நல்லா இருந்தா பண்ணுவேன்னு, அப்ப இருந்தே ஒரு சின்ன ஒரு பிடிவாதத்துல இருக்கேன். இப்ப அப்படியே ஒரு சூப்பரான கதை 2, 3 கிடைச்சிருக்கு. ஐ டோன்ட் நோ. அது எப்போ நடக்கும்னு தெரியாது. அது நடந்தாலும் நடக்கலாம். இதுக்கு நடுவுல சில படங்களுக்கு பின்னணி குரலும் கொடுத்துருக்கீங்க. ஆமா சார். சார் அது வந்து ஒரு ரெக்கார்டிங் பாட போம்போது, மைக்கேல்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து டப்பிங் இன்சார்ஜ். அவரு வந்து பார்க்கும்போது, "தலைவரே சூப்பரா பாடுனீங்க தலைவரே" அப்படின்னு அந்த திருநெல்வேலி பாஷை, நாகர்கோவில் பாஷையில பேசுவாரு. "தேங்க் யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்." என்ன தலைவரே வாய்ஸ் இப்படி இருக்கு உங்களுக்கு? பாடும்போது தான் இப்படி இருக்குன்னா, பேசும்போது எப்படி இருக்கு? பேஸா இருக்கு." "இல்ல சார் பேசும்போது பேஸா தான் இருக்கும். எங்க அப்பாவோட வாய்ஸும் அப்படிதான். தம்பியோட வாய்ஸும் அப்படிதான். ஃபேமிலியே அப்படிதான்." "தலைவரே நீங்க பாடுனீங்கன்னா, பேசுனீங்கன்னா சூப்பரா வந்துருவீங்க. அ, பெரிய ஆளாயிருவீங்க." அ. "நான் ஏன் சார் பேசணும்? நான் பாடுறதுக்காக வந்திருக்கேன்." "தலைவரே ரூ. 5000 தான் டப்பிங்கு" அப்படின்னாரு. ரூ. 5000 இருந்தானா, 50,000 இருந்தானா, எவ்வளோ எனக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? திடீர்னு டான்ஸ் ஆட சொன்னா ஏன் ஆடணும்? ஆனா, அப்புறம் விடவே இல்ல அவரு. "தலைவரே 15,000 ஆயிடுச்சு" அப்படின்னாரு. சரி ஓகேன்னு கட்டுனேன். பட் இப்போ அதுக்கப்புறம் பேசினேன். நெறையா அனுபவங்கள் நல்லா இருந்துச்சு. அது ம். ஒரு ஏன்னா ஆர்ட்டுங்கிறது ஒண்ணு தான். லாஜிக்ங்கிறது ஒண்ணு தான். எங்கே போனாலும் ஒண்ணு தான். நீங்க டான்ஸ் ஆடுனாலும் ஒண்ணு தான். உள்ள கிராஸ்ப் பண்ணிட்டு எப்படி வெளிய குடுக்குறீங்கிறது தான். அந்த அனுபவம் வந்து நெறைய பொறுமை, ம். நெறையா உள்ள இருக்கிற திறமை எனக்கே, "டேய் தம்பி உனக்கு திறமை இருக்கு பாத்தீல்ல" அப்படின்னு உள்ள யாரோ கேட்ட மாரியும், "ஆமாடா தம்பி நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்குடா இது" அப்படின்ற மாரியும், அப்புறம் நம்ம பெர்ஃபெக்ஷன தேடி போயி, "இது ரொம்ப பெர்ஃபெக்ட் பண்ணாதீங்க. இங்க பாடுங்க, இங்க இவ்வளோ பேசுங்க. நாங்க தள்ளி வச்சுக்கிறோங்கிற" அந்த ம். கான்செப்ட். சிங்க் கரெக்ட்டா சிங்க் அவங்க பாத்துக்கிறேன், நீங்க ரொம்ப பண்ணாதீங்கன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் டிலே பண்ணுவேன். நெறைய டேக் போகணும்னு ஆசைப்படுவேன். அதில கொஞ்சம் ஓவரா டைம் எடுத்துக்குவேன். அதனால கொஞ்சம் அதில கொஞ்சம் நெறைய கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு நார்மலா வந்து ஒரு 3 நாள் பேசினாங்கன்னா, நான் ஒரு 8 நாள் பேசுவேன். அதனால சரி ஓகே. ஆனா காலைலேருந்து நைட் வரைக்கும் பேசணும்னு ஒண்ணு. பாட்டு போட்டும் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்தா பண்ணலாம் அப்படின்னு. எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதா? ஆமா சார். ம். நான் நல்ல அ இந்த சேனல்ல ஒரு தடவ ஜட்ஜா கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிடும்போது அவர் முன்னாடி அவர் கூட உட்கார்ந்து ஜட்ஜ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அருமை. இந்த நேரத்தில நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டாரு. சார் எனக்கு வந்து ஏதோ கோயில்ல கேள்விப்பட்டுருக்கேன். அந்த தூண கட்டி பிடிச்சா நினைச்சது நடந்துரும்னு. அந்த கோயில்லாம் போகும்னு தெரியல. பட் இப்ப என்னால கட்டி பிடிக்கிற மாரி தூண் மாரி நீங்க இருக்கீங்கன்னா, உங்கள ஒரு தடவ கட்டி பிடிச்சுக்கலாமா? அப்படின்னு நான் கேட்டு காமெடி பண்ணி, இதா இதா உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு, அது மாரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாரு. ரொம்ப ரொம்ப சார் பெரிய ஆளுங்க ரொம்ப பெரிய ஆளுங்கலாம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ம். அது வந்து ஒரு ஹிண்ட் மாரி கிடைச்சது. ராஜா சார் கூட வெளிய பார்க்கும்போது தான் அப்படியே பக்கத்தில நீங்க பழகி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஜாலி அவரு. நல்ல ஒரு மனிதர் உள்ளேருந்து. ஆனா அந்த அந்த இடத்துக்கு முடியுமாங்கிறது தான் விஷயம். கரெக்ட். அந்த மாரி. அதுமில்லாம மலேசியால நானும் அவரும் அதே மாரி ஒரு ஜட்ஜா ஒரு ப்ரோகிராம் போயிருந்தோம். அண்ட் நானும் அவரும் கனடால "என்னம்மா கண்ணு சௌக்கியமா" ஆ. பாடுனோம். ஆ. ஆனா அதுதான் அவரோட கடைசி. அதுக்கப்புறம் கனடா அவரு வர முடியல. ஓ! அதுக்கப்புறம் ஐ திங்க் அந்த கொரோனா டைம் அது. அங்க பாடுனோம். பாடி முடிச்சுட்டு 2, 3 இடத்துக்கு பாடுனாரு. ஐ மீன் கடைசின்னா அது கடைசி ஸ்டேஜ் கிடையாது. புரியுது. கனடால அவரு வந்தாரு. அதுக்கப்புறம் நெறைய பண்ணாரு. பட் அந்த கனடால அவர் கூட பாடுனேன் நானு. தேவாவோட பழகியிருக்கீங்களா? தேவா ஐயோ! அருமையான ஆள் சார் அவரு. ம். அருமையான ஆள். சினிமா துறை டக்குன்னு ஒரே வார்த்தையில
டைம் இல்லை சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னா தேவா அப்படின்றேன். ம். ஏன்னா அவரோட இன்டர்வியூவும் சரி, நேராவும் சரி, அவர் பேசுறது, அவர் பேச்சும் நடவடிக்கையினாலேயே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதா நான் நினைக்கிறேன். கோல்டன் மேன். அருமையான மனிதர். ஒரு ஒரு பேச்சால் எப்படி அட்ராக்ட் ஆகணும், அந்த 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 ஆக்ஷனு, அந்த பாடி லாங்குவேஜ், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்க்கணுமே, யாராக இருந்தாலும் அங்கே தான் கவனிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, அதுக்கு அது தப்பிக்கிற அழகு இருக்குல்ல, ரொம்ப அழகாக தப்பிச்சு போயிடுவார். அவர் மாட்டிக்கவே மாட்டார். அதை நான் வந்து வச்சுருக்கேன் 2, 3 கேள்வி. ம். நாளைக்கு எங்கேயாவது ஒரு ஃப்யூச்சரில் ஃபாரின் ஷோரோட போகும்போது ம். சேலஞ்ச் பண்ணி அவரை திணற அடிக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ம். ஆனாலும் அது நடக்காது. அது எப்படியாவது வழிகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு திறமை, அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் ஸ்டேஜெல்லாம் பாடியிருக்கேன், படங்களும் பாடியிருக்கேன். பல ஊர்களில் நீங்கள் கச்சேரி பண்ணியிருக்கீங்க, பல நாடுகள்லையும் கச்சேரி ஆமாம் பண்ணியிருக்கீங்க. சார். அதில் உங்களுக்கு ரொம்ப நிறைவளித்த கச்சேரி அப்படின்னு எதை சொல்லலாம்? சமீபமாக பாண்டிச்சேரியில் பண்ணேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ம். அண்டு இப்போ ரீசெண்ட்லி அம்பத்தூரில் பண்ணதும் பிடிச்சது. அண்ட் மஸ்கட்டில் ஒரு கச்சேரி பண்ணேன். அது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ம். அருமையான ப்ரோக்ராம், நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சார் இது வந்து அமையணும் சார். அது ம். ஃபாரினில் அமெரிக்காவில் கூப்பிட்டாகோ, ஆஸ்திரேலியா கூப்பிட்டாகோ அப்படிங்கிறனால கான்செப்ட் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே வேணும். உடம்பு, தோட்டு, மனசு, தூக்கம் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். வயிறுலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல், அசிடிட்டி இல்லாமல், ரிஃப்ளெக்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதனால் வந்து அது அமைஞ்சிருச்சு. அமையுதா இல்லையா அதான் கொஷின். உங்கள் திறமை நிறையா இருக்கும், அன்றைக்கி காமிக்கவே முடியாது ம். சம்டைம்ஸ். ஆனால் சம்டைம்ஸ் தூங்கி எழுந்திரிச்சு சப்பையாக போயிருப்போம், ஆனால் வேறு லெவலில் அமைஞ்சிரும். அந்த மாதிரி அமையிறது நிறைய அமைஞ்சிருக்கு. அண்டு இப்போ வந்து நான் ரீசெண்டாக அதுதான் இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பாக எடுத்துகிட்ருக்கேன். ம். அது என்ன ஒர்க் ஷாப்னா, ஒரு பாடகர் அப்படின்னா என்ன, ம். பாட்டுன்னா என்ன, பாட்டு கேட்குறதுன்னா என்ன, ம். பாட்டை புரிஞ்சுக்கிறதுனா என்ன, ம். எப்படி டெலிவர் பண்ணணும், ம். ஒரு ஸ்டேஜில் ஏறி இறங்கிறதுக்கு அவன் ஒரு மொத்த உடம்பா ஒரு மியூசிக்குக்காக, அந்த ஸ்டேஜுக்காக, அவன் பர்ஃபார்மன்ஸுக்காக அவன் என்னவா இருக்கணும், என்னவா மாறணும், என்னவா அவனை ஆக்கிக்கணும். ம். அது வந்து ஹெல்த்தாக இருக்கலாம், ம். சாப்பாடாக இருக்கலாம், சாப்பிடக்கூடாததாக இருக்கலாம், அவனை பாதுகாக்கிறதா இருக்கலாம், ஒரு கோல்ட்லேருந்து தப்பிக்கிறதா இருக்கலாம், ம். அவன் சங்கதியாக இருக்கலாம், அவனுடைய திறமையாக இருக்கலாம், அவனுடைய வாய்ஸ் கல்ச்சராக இருக்கலாம், அவனுக்கு ஈவினிங் ப்ரோக்ராம், காலையில் தொண்டை வலி, ஈவினிங் எப்படி அவன் பாடணும், அதுக்கு என்ன டிப்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ம். ஒரு 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே எடுத்து நான் வந்து இப்போது ஒரு ஒர்க் ஷாப்னு பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் ஒர்க் ஷாப் ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. ம். செகண்ட், தேர்ட்னு பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய ஊரில் நிறைய கேட்குறாங்க. ஸோ ஆமா. அந்த மாதிரியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ம். ஸோ அது வந்து எனக்கு என்ன, மனசார நான் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு வாய்ஸ் கல்ச்சர்லேயோ, ஒரு ப்ரெசன்டேஷன்லேயோ, ஒரு ஒரு அழகாக பாடுறதுன்னா என்னடா சொல்கிறீங்க, ஃபீல்னு கேட்குறீங்க, என்னன்னு புரியவே. நீ சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு மியூசிக் டேரக்டர்னால சொல்லித் தர முடியல, எங்கிட்ட எதிர்பார்க்குறேன், நான் என்ன செய்யணும், அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கணும், இப்படி நிறைய டிப்ஸ், முக்கியமான விஷயங்கள் நான் அடிபட்டு புரிஞ்சு கற்றுக்கிட்டு பாட முடியாமல் வெளியே வந்து திருப்பி பாடி ஓகே பண்ண மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குல்ல. பாட்டு ஹிட்டு இல்லைங்கிறது வேறு, ஆண்டவன் கையில். ஆனால் அந்த தொழில் கற்றுக்கிற விஷயம், அந்த டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அது வேறு. அதுக்காகவே நான் என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை நான் வந்து இப்போ ஒரு ஒர்க் ஷாப்பாக கொடுத்துட்ருக்கேன். அருமை. பெரிய பணம்லாம் கொடுக்காம மினிமமாக ஒரு மாடரேட்டாக ஒரு ஃபீஸ் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ம். அது வந்து இப்போது நடந்துக்கிட்டே இருக்குது. அக்டோபர் 5ஆம் தேதி நடக்குது. நிறைய ஊரில், ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. ம். ஸோ அது ஒரு ஆசையாக சர்வீஸாக நான் பண்ணோம் அப்படிங்கிறதுல. இன்றைக்கு பல தொலைக்காட்சிகளில் சிறந்த இசை கலைஞர்களை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் சிறந்த பாடகர் பாடகிகளை உருவாக்குதா? சிறந்த பாடகர்களை உருவாக்குதான் தெரியாது, நல்ல பாடகர்களை உருவாக்குது. இவங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு அப்படின்னு எதை சொல்லலாம்? ஊசி பாசியெல்லாம் விற்கிற அந்த ஒரு ஃபேமிலி, ராஜாநாமனை மன்றம் உள்ள புந்துட்டாங்க. காக்கை சிறுகனில் அந்த பாடினேன். இறங்கும் போது அந்த கண்ணில் தண்ணி அந்த விற்கிறவருக்கு. நீங்கள் ஒரு பாடலை பாடும்போது இந்த டியூன் கேட்டுக்கிறீங்க, அதுக்கு பாடுவீங்களா? இல்லை இந்த படத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ப பாடுவீங்களா? சார் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை சார். கிடையாது. நான் எப்படி நினைக்கிறேன்னா, ம். இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரேப். இப்போது அந்த ரேப் வந்து ஒரு கூட்டம், பெரிய கூட்டம். அந்த வைப்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.